இவர் நேற்றும் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். தொடர்ச்சியாக அவர் நீதிமன்றத்திற்கு சென்று நிலைமைகளை பார்த்து வருகின்றார். எங்களுடைய அவதானிப்புகள் மூலம் பிணை வழங்கப்படுகின்றது இல்லை என்பது தெளிவாகின்றது. உண்மையில் சட்டங்கள் பிணை வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. எந்தவித காரணங்களுமின்றி பிணை வழங்குவது மறுக்கப்படுகின்றது. எங்கள் தேரர் அவர்களே, கொலை செய்தாலும் பிணை வழங்கப்படுகின்றது. நீதவான் கூறுகின்றார், பிணை வழங்க முடியும். குற்றப்பத்திரிகையில் காணப்படும் பிழைகளை திருத்தி கொண்டு வருமாறு நீதவான் குறிப்பிடுகின்றார். போலீசார் அந்த குற்றப்பத்திரிகையை திருத்தவில்லை. இந்த குற்றப்பத்திரிகையில் கடலோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பு சட்டம் மீறப்படவில்லை, அது தொடர்பான ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளது என வாதாடப்பட்டது. இந்த 2006ஆம் ஆண்டு முதல் இதற்குரிய ஆவணங்களும் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு போலீசார் அதனை எடுத்து செல்ல முயன்ற போது பௌத்த பிக்குகள் அதனை தடுத்துள்ளனர். அதன்போது போலீசார் அவர்களை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு எதிராக பௌத்த பிக்குகள் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளனர். அடிப்படை உரிமை மீறல் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கினை வாபஸ் பெற்றுக்கொள்ளுமாறும் போலீசார் சில நேரங்களில் கோருகின்றனர். போலீஸ் நிலையத்திற்குள்ளும் நீதிமன்றத்திற்குள்ளும் இந்த கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு விடயம் வரலாற்றில் எப்பொழுதும் இடம்பெற்றதில்லை. கௌரவ நீதிமன்றத்திற்குள் நீதவான் முன்னிலையில் இதனை கூறியிருக்கலாம். எங்களுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டால் கடல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என்ற பிரிவினை நீக்கிக்கொள்ள தயார் என அவர்கள் கூறியிருக்கலாம். இது மிகவும் அநீதியான ஒரு செயலாகும். தேரர் அவர்களே, நாம் நினைப்போம் இங்கே ஒரு குற்றம் இடம்பெற்று உள்ளது என. குற்றம் இழைக்கப்பட்டிருந்தாலும் விளக்கமறியல் உத்தரவினை தண்டனை வழங்குவதற்காக பயன்படுத்த முடியாது அல்லவா? பொதுமக்களுக்கு கூட இதனை செய்ய முடியாது. பௌத்த பிக்குகள் என்பது விசேடமானவர்கள். அவர்கள் எங்கள் நாட்டின் ஓர் குறியீடு அல்லவா? இதன் மூலம் நாம் உலகிற்கு என்ன செய்தியை கூற வருகின்றோம்? நான் இதனை மிகைப்படுத்தி கூறவில்லை. எனினும்